இந்த ஜென்மத்தில் விஜயாவையும் திருத்த முடியாது, நல்லது மட்டுமே நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிற முதுவையும் மீனாவையும் நிச்சயமாக திருத்தவே முடியாது அப்படின்னு நீங்களும் நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மனோஜோட ஷோரூமில் இருக்க முடியாமல் எப்படியோ முத்து மீனாவும் கூட்டதால் இங்கே மீனா வீட்டுக்கு வர்ற விஜயாவை சந்திரா சம்மந்தியமா வாங்க சம்மந்தியமா உள்ள வாங்க சம்மந்தியமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உள்ளே போய் சோஃபாவில் உட்காந்த விஜயா அப்படி இப்படின்னு மேலே பார்க்குறாங்க. உடனே சந்திரா ஓடி போய் ஃபேன் போட்டு விடுறாங்க. சம்மந்தியம்மா கொஞ்சம் காத்தோட்டம் கம்மியாக இருக்கா, இதோ இன்னொரு ஃபேன் இருக்குது நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போக உடனே ஒன்றுமே பேசாமையே இருக்கிற விஜயாவை பார்த்துட்டு அண்ணாமலை, என்ன விஜயா சம்மந்தியம்மா கேட்குறாங்க ஏதாவது சொல்கிறியா, இதை பாருங்கள் சம்மந்தியம்மா அதெல்லாம் வேண்டாம் இந்த ஒரு ஃபேனே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை உடனே விஜயாவோ, என்னங்க எப்படிங்க ஒரு ஃபேனை வச்சு இங்கே உட்கார முடியும், அப்படி வேர்க்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அதான் இதோ இந்தாங்க சம்மந்தியம்மா அப்படின்னு சந்திராவும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதே சமயம் அங்கே அருண் ஃபோன் பண்ணுறாரு சீதாவுக்கு. சீதா இன்னைக்கு நான் உங்கள் வீட்டில் தான் வந்து இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே சீதாவோ, என்ன சொல்கிறீங்க திடீர்னு இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு எதுக்கு நீங்கள் வந்து தங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க சீதா. உடனே ஏன் சீதா நான் வந்து தங்கக்கூடாதா, அதுக்கு உரிமை எனக்கு கிடையாதா அப்படின்னு கேட்குறாரு அருணும். உடனே சீதாவோ, இல்லைங்க உங்களுக்கு உரிமை இல்லைன்னு யார் சொன்னா, ஆனால் இப்போதைக்கு எங்கள் குடும்பத்தோட சூழ்நிலை அக்கா மாமா வீடு வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே ஆப்போசிட் சைடில் பேசுகிற அருணும் பல்ல கடிச்சிக்கிட்டே, ஆமாம் அது தெரிஞ்சு தானே ஃபோன் பண்ணுற, என்னடா என்ன ஒட்டு மொத்தமாக என் மாமியார் வீட்டையே நீ குத்தகைக்கு எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா, அப்போ எனக்கான மரியாதை அங்கே என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதோ வரேன்டா வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சீதா, கண்டிப்பாக இன்றைக்கி நான் அங்கே தான் வந்து இருக்க போகிறேன் நீ என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உடனே சந்திரா கேட்குறாங்க, யாருமா சீதா ஃபோனில் அப்படின்னு. உடனே அங்கே சீதாவும், அம்மா என் வீட்டுக்காரர் தாம்மா அவரும் வந்து இங்கே தங்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் முத்துவும், அதனால் என்ன சீதா வந்தால் இருக்கட்டும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மொட்டை மாடியில் கூட நாங்கள் படுத்துக்குவோம் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்கிறாரு. உடனே மீனாவும், மாமா உங்கள் உடம்புக்கு மேலே மொட்டை மாடியில் அந்த காற்றுல படுத்தா ஒத்துக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலையோ, இதை பாருமா மீனா, நான் சின்ன வயசுலேருந்தே எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து வளர்ந்தவன் தான், இந்த உடம்பு எல்லா பக்குவத்துக்குமே ஏற்கக்கூடிய ஏற்புடையதாக தான் இருக்கும், அதனால் நீ ஒன்றும் பயந்துக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜயா, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை வந்து தலை விரிச்சாடு தான், அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு என்ன வேண்டான்னு சொல்ல கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ என்னடானா அவன் அந்த அருண் பையனும் இங்கே வந்து தங்க போகிறானா, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே தலையில் கை வச்சு என்ன இருந்தாலும் திமிரு குறையாமல் விஜயா பேசிக்கிட்டு இருக்க உள்ள அருண் வந்துடுறாரு. சீதா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஃப்ரூட்ஸும் ஸ்வீட் பாக்ஸும் வாங்கிட்டு வந்த அருண் கொடுக்குறாரு. உடனே சீதாவும் அதை வாங்கிட்டு போய் ஒன்றுமே கண்டுக்காதவங்களா முகத்தில் அடித்த மாதிரி அருண் கிட்ட பேசவே இல்லை. உடனே அருணும், அத்தை என்ன அத்தை அவன் சீதா என்கிட்ட நல்லாவே பேசலை, ஏன் நான் இங்கே வந்தது சீதாவுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்ல, சத்யா என்ன சத்யா நீ கூட நல்லா முகத்தில் ஒரு சந்தோஷத்தையே காணுமே என்னை பார்த்த உடனே, என்ன உன் முத்து மாமாவும் மீனா அக்காவும் வந்தால் தான் பேசுவியா, உன் சீதா அக்காவும் உன் அருண் மாமாவும் வந்தா நல்லா பேச மாட்டீங்களோ அப்படின்னு கேட்குறாரு. உடனே சத்யாவும், ஆஹா அப்படியெல்லாம் இல்லைங்க வாங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்கே சட்டையை கழட்டிட்டு சொல்கிறாரு அருண், சீதா நம்ம ரூம் நல்லா எல்லாம் க்ளீன் பண்ணி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு படுக்க போகிற மாதிரி. உடனே சீதா சொல்கிறாங்க, என்னங்க ஒரு நிமிஷம், அங்கே தான் அக்காவோட மாமா அண்ணாமலை அங்கிள் அங்கே படுக்க போகிறாங்க. என்னது வாட் நான்சென்ஸ், இவங்க எல்லாருமே இந்த வீட்டில் தங்க போகிறாங்களா, ஏன் இவங்களுக்கு வீடு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, அதை வந்து ஒரு சின்ன பிரச்சனைனால இப்போதைக்கு எங்கள் வீடு எங்கள் கையில் இல்லாமல் இருக்குங்க, அதனால தான் என் அத்தை மாமான்னு இங்கே வந்து தங்கறதுக்காக நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே, என்ன இத்தனை பெரிய மனுஷங்க தானே ரெண்டு பேருமே, இன்னொருத்தவங்க வீட்டில் வந்து எத்தனை நாளைக்கு டேரா போடுறதுங்கிறது தெரியாதா, அதனால் பேசாமல் ஒரு வாடகை வீடாவது பார்த்து போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அருண் பேசுறாரு. அண்ணாமலையையும் விஜயாவையே சந்திராவுக்கு, என்ன மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே அருணும், அத்தை நான் என் மனசுல பட்டதை ஓப்பனா பேசுற டைப்பு, ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஏதாவது தப்பா பேசிட்டேன்னா எனக்கு ஒன்றும் தப்பா தெரியலையே என்ன சத்யா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா கேட்குறாரு. அப்படி இருந்து திமிரா முறைச்சிக்கிட்டே ஓரக்கணில் முத்துவை பார்க்க முத்துவும் பல்ல வெறுக்கிக்கிட்டு நிற்க உடனே அண்ணாமலை, இல்லைப்பா இல்லை இன்னும் கொஞ்ச நாளில்
நாங்கள் வாடகை வீடு பார்த்து போயிடுவோம். அது வரைக்கும் ஒரு நல்ல வீடு அமையிற வரைக்கும் இங்கே இருக்க சொல்லி சம்மந்தி அம்மா சந்திரா அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஓஹோ, இந்த ஜென்மத்தில் இந்த ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்லலாம் வீடு வாடகைக்கு கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் முன்னாடியே புக் பண்ணி வச்சாதான் வீடு கிடைக்கிது. அப்படி இருக்கும்போது நீங்கள் 2-3 மாதத்தில் இங்கேருந்து போகிறதுக்கு எப்படியா இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. அதே சமயம் முத்துவும் அமைதியாக இருக்க உடனே சீதாவும் என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, என்ன சீதா, நான் இன்னொன்று கேட்குறேன், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா இருந்திருந்து இங்கே வந்திருந்தா எப்படி இருக்கும் இந்த வீடு? இதுவே ஏற்கனவே குட்டி வீடு, இதில் அத்தனை பேரை எப்படி தாங்க முடியும்? நல்ல வேலை எங்கள் அம்மா அப்பா டீசெண்டானவங்க, எப்படியோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு கஷ்டத்தை கொடுக்காம போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே அண்ணாமலையையும் விஜயாவையும் முத்துவையும் மீனாவையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அருண். உடனே சோஃபாவில் உட்காந்துருக்கிற அருண் கிட்ட சீதா வந்து, என்னங்க ஒரு நிமிஷம் உள்ளே வரீங்களா, உங்ககிட்ட பேசணும், உங்களுக்கு காலையில் நேரமே டியூட்டிக்கு போகணும் தானே, வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே அருண் சொல்கிறாரு, என்ன சீதா, என்னை விட நான் டியூட்டிக்கு போகிறதுக்கு நீ ரொம்ப அக்கறையாக மும்மரமாக இருக்க, நான் இன்னும் டிஃபன் கூட சாப்பிடலையே அப்படின்னு சொல்ல, உடனே சீதாவும் எல்லாம் உங்களுக்கு ரூமுக்கு நான் எடுத்துகிட்டு வந்து தரேன், தயவு செஞ்சு உள்ளே வர்றீங்களா அப்படின்னு சீதா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அருணை. உடனே உள்ளே போன அருண் வழக்கம் போல் சீதா கிட்ட சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. என்னடி என்ன எப்பவும் போல் உங்கள் வீட்டில் உங்கள் அக்காவும் மாமாவும் அவங்க குடும்பமும் பெருசுன்னு சொல்லி தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க, அதை நீயும் இங்கே இருந்து ஜால்ரா தட்டிட்டு இருக்கிறியா? இரு அப்படிங்கிற மாதிரி பல்ல வெறுகிட்டு கையை அப்படியே கட்டுப்படுத்த முடியாத கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க. உடனே தயவு செஞ்சு இன்னையோட சரி, இன்னொரு 1 மாதத்துக்கு அக்கா மாமா வீடு இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே வராதிங்க அப்படின்னு சீதாவும் சொல்லிட, வீட்டுக்கு வந்த என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கட்டும், காலையில் பாரு ஒட்டு மொத்தமாக உங்கள் அக்கா மாமா குடும்பத்தை கம்பி என்ன வைக்கிற அப்படின்னு படுத்துடுறாரு. காலையில் எழுந்திரிச்சு சந்திரா, மாப்பிள்ளை இந்தாங்க மாப்பிள்ளை டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. முத்துவுக்கும் அருணுக்கும் எல்லாம் டேபிள் மேலே எடுத்து வச்சுருக்க. உடனே, அத்தை, நான் இங்கே ஒரு 1/2 பவுன் மோதிரத்தை கழட்டி வச்சேன், எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அண்ணாமலையோ, தம்பி எங்கே தம்பி வச்சிங்க, நல்லா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீ தான் ஏன் திருடியிருப்ப, எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட சட்டையை எட்டி பிடிக்கிறாரு. உடனே முத்துவுக்கு கோபம் வந்து, என்னது எங்கள் அப்பா திருடி இருப்பாரா, டேய் கையடுறா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அருணையும் பிடிச்சு தள்ள. உடனே சத்யாவும் வந்து, என்ன அண்ணாமலை மாமா இந்த மாதிரி கேவலமான செயலை செய்வாரா, இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அத்தனை வெக்கமான சூடு சொரணை இருக்கிறவன் எதுக்குடா இங்கே வந்திருக்க உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அருணும் ஏட்டிக்கு போட்டியாக பேச, உடனே சந்திராவோ, ஐயோ நிறுத்துங்க, இப்படியெல்லாம் எங்கள் பெரிய மனுஷங்க என்னோட சம்மதிங்க, அவங்கள பேசாதீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, ஒரு கட்டத்துக்கு மேலே கோபம் வந்த சீதாவோ, சி ஸ்டாப் இட் ஸ்டூபிட், நீயும் ஒரு இடியட், நீயும் ஒரு சைக்கோ, உன்னோட சைக்கோத்தனத்தை இங்கே வேணும்னே வந்து நீ காமிச்சிக்கிட்டு இருக்கியா, முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சீதா அருணை கண்டிக்கிறாங்க. உடனே பார்த்துட்டு அமைதியாக இருக்கிற முத்து மீனா சந்திரா எல்லார்கிட்டையும் சந்திரா கிட்ட போய் சொல்கிறாரு அருண், என்ன நீங்களும் பிளானா அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா ஆமாம் வெளியில் போன்னு சந்திரா சொல்கிறாங்க.